Hi students, yesterday respiratory system பற்றி பார்த்தோமா, அதோட 3 major parts இருக்குல்ல, அதை பற்றி டீட்டெயில் தான் இப்போ பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு ஏர்வே. ஏர்வே அப்படின்னா சுவாச வழி. செகண்ட் ஒன் வந்து லங்ஸ். லங்ஸ்னால் நுரையீரல். தேர்ட் ஒன் வந்து மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், அப்படின்னா சுவாச தசைகள். ஃபஸ்ட் ஒன் வந்து ஏர்வேன்னு சொன்னால் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஏர்வேனா சுவாச வழியா? The airway includes the nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and bronchioles. Okay va? அடுத்து it carries air between the lungs and the surrounding. இதோட மீனிங் என்னென்னா, இப்போ வந்து இந்த ஏர்வே வந்து எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா, நாசல் கேவிட்டி. நாசல் கேவிட்டினா நாசிக்குழி. பேரனெக்ஸ் தொண்டை. லாரனெக்ஸ்னா குரல் வலை. ட்ரக்கியானா மூச்சுக்குழல். ப்ராங்கினா மூச்சு கிளைக்குழல். ரெண்டாக பிரிஞ்சிருக்கும், 2 கிளையாக பிரிஞ்சிருக்குல்ல, அதுதான் ப்ராங்கி. அடுத்து ப்ராங்கியோஸ் அப்படின்னா மூச்சு சிறுகுழல். சிறு சிறுகுழல் போன்ற அமைப்பாக அமைஞ்சிருக்குல்ல, அது வந்து மூச்சு சிறுகுழல், ப்ராங்கியோஸ். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து இது வந்து எதை இட் கேரிஸ் ஏர் பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த சரௌண்டிங். இப்போ வந்து லங்ஸ் நுரையீரலையும் அது சுற்றி உள்ள பகுதிக்கு இடையில் இந்த காற்றை கொண்டு போய் இது சேர்க்குது. சரியா? நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? லங்ஸ். லங்ஸ்னால் நுரையீரலா? த லங்ஸ் ஆர் த ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். தே ஆர் பேர்டு கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ். தே ஆர் லொக்கேட்டட் இன் த thoracic chamber on both sides of the heart. The lungs are primary organs சொல்கிறாங்க. இந்த லங்ஸ் வந்து ப்ரைமரி ஆர்கன்னா முதன்மை உறுப்பு. எதில் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலத்திலே இந்த லங்ஸ் தான் முதன்மை உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா பேராக இருக்கும். 2 சைடு இருக்குல்ல, அது பேரா, அது வந்து லங்ஸ் வந்து பேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா கோன் ஷேப்பில் இருக்கும். இந்த ஆர்கன் வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். இது வந்து லொக்கேட்டட் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா முதுகெலும்பு இருக்குல்ல, அது முதுகெலும்புக்கு நேராக இதயத்தை சென்டராக வச்சு 2 சைடும் அமைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த லங்ஸு. லங்ஸ் 2 சைடும் இருக்குன்னு சொன்னோன்னா ஓகே. இப்போ வந்து கோன் ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான் இந்த லங்ஸோடது. தேர்ட் ஒன் வந்து மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட் டயஃப்ரம் அண்ட் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். தே ஹெல்ப் டு புஷ் த ஏர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் டியூரிங் பிரீத்திங். ஓகேவா? மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து எதை உள்ளடக்கி இருக்குன்னா டயஃபரம். டயஃபரம்னா உதரவிதானம். அண்டு இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அப்படின்னா விலா தசைகள். இது 2தாலையும் ஆனது அந்த மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ப்ரீத் பண்ணுறோம்ல, நம்ம மூச்சை இன் அவுட் உள்ளே இழுத்து வெளில விடுறோம்ல, அது ப்ரீத் பண்ணுறதுக்கு இது வந்து உதவுது. ப்ரீத்திங்கை சரியாக கொண்டு போய் சேர்க்குது. இந்த ஹார்ட்டில் மூச்சை இழுத்து வேகமாக இழுத்து வெளில விடுறோம்ல, அதுக்கு வந்து இந்த மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதுக்கு வந்து இது உதவுது. ஓகேவா? அவ்வளோதான். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்ன சொன்னேன்? சுவாச தசைகள். இது 3ம் இது 3 தான் மேஜர் பார்ட்ஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு மேஜர் பார்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா இரத்த ஓட்ட மண்டலம். In this system, blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. இப்போ இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் இருக்கா, அது வந்து உயிர் வழி. நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் என்கின்ற உயிர் வழியும் நியூட்ரியன்ஸ் என்கின்ற சத்துக்கள், இது இரண்டும் இது இரண்டையும் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் எடுத்துகிட்டு போய் செலுத்துது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன் வந்து ஹார்ட். ஹார்ட் அப்படின்னா இதயமா. செகண்ட் ஒன் வந்து பிளட் விசில்ஸ். பிளட் விசில்ஸ்னால் இரத்த நாளங்கள். தேர்ட் ஒன் வந்து பிளட்னா ரத்தம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்டை பற்றி பார்ப்போம். த ஹார்ட் இஸ் எ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். இட் இஸ் சம்வாட் conical in shape. It is covered with a double-walled membrane called pericardium. The heart அப்படிங்கிறது வந்து ஹாலோ மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னா வெற்றிடமான தசையாலான ஒரு உறுப்பு. It is somewhat
கானிக்கல் இன் ஷேப்னு சொன்னால் அது வந்து இந்த இதயம் வந்து எப்படி இருக்குன்னா கூம்பு வடிவத்தில் இருக்குது. இட் இஸ் கவர்டு வித் டபுள் வால்டு மெம்பரைன் கால்டு பெரிகார்டியம். இது வந்து 2 அடுக்கு சவாலானது, அதுதான் பெரிகார்டியம். அடுத்து த ஸ்பேஸ் பிட்வீன் த மெம்பரைன்ஸ் இஸ் ஃபில்டு வித் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அப்படின்னா இந்த 2 அடுக்கு சவ்வுக்கு இடையில் பெரிகார்டியம்ங்கிற ஃப்ளூயிட் வந்து படிஞ்சிருக்கு. த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். இந்த பெரிகார்டியல் திரவம் அப்படிங்கிறது படிஞ்சிருக்குன்னு சொன்னால் அது வந்து இதயத்துக்கு ஏற்படுற ஷாக்லேருந்து அது நம்மளை பாதுகாக்குது. ஹார்ட் இஸ் பிளேஸ்டு இன்சைடு த தொராசிக் சாம்பர் இன் பிட்வீன் த 2 lungs. ஹார்ட் வந்து மாறு பகுதிக்கு நடுவில் நுரையீரல் மேலே ஹார்ட்டுக்கு மேலே நுரையீரல் 2 சைடும் இருக்குது. அந்த மாதிரியான வடிவத்தில் இது அந்த மாதிரியான இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த ஹார்ட் இஸ் டிவைடட் இன் 4 chambers. 2 upper chambers are called atria or auricles. 2 lower chambers are called ventricles. The upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissues known as the auriculoventricular septum of the heart. இந்த இதயம் வந்து 4 அறைகளாக பிரிஞ்சிருக்கு. மேலே உள்ள 2 அறையை வந்து ஏட்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க, ஆரிக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. மேலே உள்ள ஒரு அறையை மட்டும் தனியாக சொல்லும்போது ஏட்ரியம் அப்படின்னு சொல்லணும். 2ஆக சேர்த்து சொல்லும்போது தான் ஏட்ரியா அப்படின்னு சொல்லணும். அடுத்து கீழே உள்ள 2 அறையை வந்து வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த அப்பர் அண்ட் லோயர் சாம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் செப்பரேட்டட் பை அ மஸ்குலர் வால் ஆர் டிஷ்யூஸ் நோன் ஆஸ் த ஆரிக்குலோவென்ட்ரிகுலார் செப்டம் ஆஃப் த ஹார்ட். இதை வந்து அப்பருக்கும் லோயருக்கும் இடைப்பட்ட ஒரு தசையாலான பகுதியை வந்து ஆரிக்குலோவென்ட்ரிகுலர் செப்டம். The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumps it to the lungs for oxygenation. The left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ வந்து ரைட் சைடில் உள்ள ஹார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, உடலில் உள்ள எல்லா பார்ட்ஸுலேருந்து ஆக்சிஜன் இல்லாத அசுத்தமான பிளட்டை எடுத்துகிட்டு போய் நுரையீரலுக்கு சேர்க்குதா. அடுத்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஹார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஹார்ட்டில் உள்ளது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, அந்த நுரையீரலில் உள்ள ரத்தத்தை லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த இதை வந்து ரத்தத்தை வந்து உடலில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்புது. இதுதான் லெஃப்ட் சைடோட வேலை. புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து blood vessels. Blood vessels consist of arteries, veins and capillaries. Arteries carry oxygenated blood except pulmonary artery which carries deoxygenated blood from the heart, and veins carry deoxygenated blood except pulmonary vein which carries oxygenated blood to the heart. நெக்ஸ்ட் கீழே அடுத்து கொடுத்துருக்கிறது வந்து capillaries or thin blood vessels which connect the arteries and vein. They help in exchange of materials between circulatory system and body tissue. 2 வகையான இரத்த நாளங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஏட்ரியாஸ், இன்னொன்று வந்து வெயின்ஸ். அந்த இமேஜில் கொடுத்துருக்குல பாருங்கள், ஏட்ராங்கிறது வந்து சுத்தமான ரத்தத்தை செலுத்துது. ரைட் சைடில் உள்ளது வந்து அசுத்தமான ஆக்சிஜன் இல்லாத அசுத்தமான ரத்தத்தை உடலில் உள்ள எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் எடுத்து நுரையீரலுக்கு செலுத்துது. இதுதான் அதோட வேலை. அதை தான் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏட்ரியாவும் வீனஸ் இது ரெண்டும் அதோட வேலையை மாற்றி செய்யுது. பிளட்னா ரத்தம். blood transports nutrients, oxygen, waste and hormones. நியூட்ரியன்ஸ்னால் சத்தா, ஆக்சிஜன் என்கின்ற உயிர் வழியும்
கழிவுப் பொருட்கள் உடலுக்கு தேவையான ஹார்மோன்ஸுங்களையும் கடத்துது. த வால்யூம் ஆஃப் blood in human adults in 4 to 5 liters. நம்ம உடலில் 4லேருந்து 5 லிட்டர் ரத்தம் இருக்குது. இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் த பாடி டெம்பரேச்சர். இது இந்த ரத்தம் வாட்டர் லெவலையும் பாடியோட டெம்பரேச்சரையும் ஒழுங்குபடுத்துது. blood is pumped throughout the body by the heart. இந்த ரத்தம் ஹார்ட் மூலியமாக உடலில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் செல்லுது. இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் த லங்ஸ் டு டேக் ஆக்சிஜன் அகைன். அப்படின்னா இந்த பிளட்டு ஆக்சிஜன் கலந்த பிளட்டு டிஷ்யூஸ்னால் திசுக்களுக்கும் அந்த செல்லுக்கும் போகுது. ஃபைனலாக எதை ரீச் பண்ணுது அப்படின்னா இது போய் லங்ஸுக்கு ரீச் ஆகுது. அசுத்தமான ரத்தம் அது லங்ஸுக்கு போய் லங்ஸில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வருது. திரும்பவும் எல்லா பார்ட்ஸுக்கும் சுத்தமான ரத்தமாக போகுது. இதுதான் அதோட மீனிங். அவ்வளோதான். இப்போ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். எல்லாம் புரிஞ்சிச்சா? எல்லோரும் அந்த ஹார்ட்டுங்கிறத வரைஞ்சி அந்த பாகங்கள் குறிக்கிறத பாருங்கள். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.